உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிடர் ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு கும்பராசி அன்பர்களுக்கு ஏப்ரல் மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும் அதனால் நடக்கக்கூடிய நன்மைகள் என்னன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும். கும்பராசி அன்பர்களை பொறுத்தவரையிலையும் எதையுமே வெளிப்படையாக சொல்லி ஒன்று செய்யணும்னு நினைக்க மாட்டீங்க. மனசிலேயே வச்சு சாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய அற்புதமான மனோபலம் கொண்டவங்க. அப்பேற்பட்ட நற்குணம் படைச்சி தெய்வ சிந்தனை உடையவங்க தான் கும்பராசி அன்பர்கள். அதுலேயும் இந்த ராசிக்குன்ற ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே இருக்கக்கூடிய இடத்துல உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே நல்லது நடக்கும். அது அவர்கள் நீண்ட நாளாக தடப்பட்ட விஷயத்துக்கு கூட அதை போய் செய்யணும்னு நினைக்கும் பொழுது நீங்கள் கூட போனாலே போதும், அவங்களுக்கு அந்த வேலை சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு சில விஷயங்களை பேச உட்காந்திங்கனாலே அந்த பிரச்சனை சுமூகமாக சால்வ் ஆகிடும். அந்த லெவலுக்கு மற்றவர்களுக்கு நல்லதை உண்டாக்கிடுவீங்க. ஆனால் எப்போ 7.5 சனி தொடங்கினதோ அப்போ இருந்து உங்களுக்கு உண்டான வேலைகளில் எதில் நீங்கள் இறங்கி செயல்பட்டாலும் அது உங்களுக்கு பிரச்சனையாக தான் இருக்குது. உங்களுக்கு யாராவது உதவி பண்ணுவாங்க, இவங்களால நமக்கு நல்லது நடக்கணும்னு நினச்சி இறங்கி நீங்கள் செயல்பட்டீங்கன்னா அவங்களே உங்களுக்கு உபதரியமாக மாறி கடைசியில் அவங்களால தேவையில்லாத செலவுகள் 10 ரூபாயில் ஆகிறத 100 ரூபாயில் கொண்டு போய் விட்டால் எப்படி இருக்குமோ அப்படி ஆகிடும். அப்போது இங்கே எதுலேயுமே நீங்கள் உங்கள் சுய பலத்தோடு இறங்கி செயல்பட்டால் மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல் கிடைக்குது. அந்த சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கக்கூடிய நிலையில் தான் உங்களுடைய நிம்மதி சந்தோஷம் உருவாகுது. அப்போது இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, ஒவ்வொரு முறையும் நீங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய உங்களுடைய ப்ராஜெக்ட், உங்களுடைய வேலை, உங்களுடைய தொழில் சார்ந்த ரீதியில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பார்த்திங்கன்னா கடந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் இருந்தே அந்த முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் டவுன் ஆகுது, ஏதோ ஒரு விதத்தில் தடையாகுது, இன்றைக்கி நாளைக்கு இழுக்குது. இதனால் வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டினால் எப்படி இருக்கும், செய்யாத தப்புக்கு பாதிக்கப்பட்ட எப்படி இருக்குமோ அப்பேற்பட்ட நிலைமைகளுக்கு ஆளாகிறீங்க. சில மற்றவங்களுக்கு கொடுத்த அந்த வாக்கை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப பாடுபடுற நிலைமை உருவாக்குது. குறிப்பாக சொல்லணும்னா சொந்தம், பந்தம், உற்றார், உறவினர்களுக்காக எத்தனையோ நல்லதை செய்து இன்றைக்கி அவர்களால் கைவிடப்பட்ட ஒரு நிலைக்கு ஆளாயிட்டீங்க. இந்த நிலை உங்களுக்கு பலவித மன உளைச்சலை உண்டாக்கிடுச்சு. சில கும்பராசி அன்பர்களுக்கு இனம் புரியாத மன ரீதியில் பாதிப்புகளை உருவாயிடுச்சு நான் சொல்லுவேன். ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் சாதாரணமாக ஜீரணிக்க முடியாத ஒரு மன பக்குவம் உங்களுக்கு, இலகிய மனசு, முடிஞ்ச வரைக்கும் பாசத்துக்கு அடிமையாக இருப்பீங்க, அன்பாக நடந்துக்குவீங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு ஏமாற்றங்களை ஏற்றுக்கக்கூடிய பக்குவம் இல்லை. அது ரொம்ப நாள் ஆகிடும். நடிட்டு படுத்தா தூக்கம் இல்லை, பல யோசனைகள், பல சிந்தனைகள் அளவுக்கு கொண்டு போயிடும். இதனால் என்ன ஆகிடுச்சுன்னா, ஏதோ ஒன்று இழந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான மனநிலைக்கு ஆளாயிட்டீங்க. பட் இதிலிருந்து ரிலீஃப் ஆகி மீண்டும் சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கணும், ஒரு நல்ல எதிர்காலத்தை உண்டாக்கணும், உருவாக்கணுன்ற கடின உழைப்பு உங்கள்கிட்ட இருந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் அந்த கடின உழைப்புக்கு இத்தனை நாட்களாக உங்களுக்கு கிடைக்காத ஒரு நல்ல வாய்ப்புகள் வரக்கூடிய இந்த ஏப்ரல் மாதத்தில் கிடைக்க போகுது. ஏன்னா இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு பெரும் சக்ஸஸ்ஃபுல் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அந்த சக்ஸஸ்ஃபுல் எந்த லெவலுக்கு இருக்குன்னா, உங்களுடைய ராசியினுடைய அதிபதி 2ஆம் வீட்டில் ப்ளஸ் அவரோட 4ஆம் அதிபதியும் உங்களுக்கு 10ஆம் அதிபதியும் இணையக்கூடிய ஒரு காலகட்டம். சூரியன் பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஏப்ரல் 15ஆம் தேதியிலிருந்து உச்சமடையக்கூடிய காலகட்டம். அப்படியே மீனத்திலிருந்து மேஷத்துக்கு போய் உச்சமடைஞ்சிருவார். அப்போது 3ஆம் பாவத்தில் சூரியன் உச்சம் அடைஞ்சாலே நினச்சதை முடிக்கிற ஆற்றல், பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் உண்டாக்கக்கூடிய ஒரு வலிமை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே கிடைச்சிடும். அதுலேயும் குரு வக்ர நிலையில் இருந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா, 2ஆம் பாவாதிபதி லாபஸ்தானாதிபதி. அப்போது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தொழில் ரீதியில் பெருசாக உங்களால் எதுவும் எடுக்க முடியல. உங்ககிட்ட வேலை செய்கிறவங்க கூட ஒன்று உருவாக்குறாங்க, ஒரு வீடு கட்டுறாங்க, பூமி வாங்குறாங்க, ஒரு நல்ல இலக்கை நோக்கி பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. உங்களோட பார்ட்னர்ஷிப் இருக்கிறவங்க டாப் லெவலுக்கு போயிட்டுருக்குறாங்க. பட் ஆனால் நீங்கள் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அதனால் இந்த நிலை எதிரிக்கு கூட வந்துடக்கூடாதுன்ற அளவுக்கு பலவித இழப்புகளையும் சந்திச்சுட்டு இருக்கிறீங்க. பட் இது எல்லாத்தையும் தாண்டி உங்கள் முயற்சிகள், உங்களுடைய வேகம் குறையாமல் இன்றைக்கி வரைக்கும் அப்படியே அடுத்த கட்டத்தை நோக்கி பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா, ஏதோ ஒன்று உங்களையும் தாண்டி உங்களை பிரேக் பண்ணுறது நல்லா தெரியுது. அதுலேயும்
இத்தனை நாட்களாக இல்லாத ஒரு ஆரோக்கிய பாதிப்புகளையும் சந்திக்கக்கூடிய நிலைமைகளும் கண்ணுக்கு தெரியுது. இது குடும்பத்தை வரைக்கும் பாதிக்குது. குடும்பத்துக்கு உள்ளேயும் நுழைஞ்சு கணவன் மனைவிக்கு உண்டான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை உடைக்குது. பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை மீறி செயல்படக்கூடிய நிலைமை. இது எல்லாத்தையும் பார்த்தா ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சில பாதிப்புகள் உங்களை ஹேண்டில் பண்ணுதே அப்படின்ற ஒரு பயம், பதட்டம், உங்களுக்கு எதிரில் நின்று பேச தகுதி இல்லாதவங்க உங்களை விமர்சனம் பண்ணிடுவாங்களோட ஒரு குழப்பம், இது எல்லாமே உங்களை சூழ்ந்து நிற்கும். அப்போது இந்த சூழலிலிருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு காலம்தான் இந்த ஏப்ரல் மாதம். இந்த காலகட்டங்களில் முதலில் பார்த்தீங்கன்னா இந்த குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சதுனால சுபகாரியங்கள் கைக்கூடி வரும். நீண்ட நாள் திருமண தடை, ரொம்ப நாளாக திருமணம் தடை ஆகிட்டே இருக்குது, என்னன்னே தெரியல, அந்த திருமண தடையிலேருந்து மீண்டும் வெளியில் வர முடியல, அது பிரேக் ஆகிட்டே இருக்குன்னு நினச்சவங்களுக்கு இப்போ அது கைக்கூடி வரும். ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் சரி, ப்ளஸ் உங்களுக்கு விரும்பிய வாழ்க்கை இவங்கள தான் நான் திருமணம் பண்ணணும்னு நினச்சி நீங்கள் வாழ்ந்துருந்தாலும் சரி, அந்த வாய்ப்புகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு கைக்கூடி வரும், கை கொடுக்கும், பெரிய லெவலில் அது சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா திருமணமாகி ரொம்ப நாளாக புத்திரபாகியம் இல்லாதவங்களுக்கு இப்போ புத்திரபாகியம் கைக்கூடி வரும். போகாத கோயில் இல்லை, கும்பிடாத தெய்வம் இல்லை, ஆனால் புத்திரபாகியம் 10 நாள் 15 நாள் ஒரு மாதம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா அப்படியே ரிஜெக்ட் ஆகிடுது, என்னன்னே தெரியல அப்படின்ற ஒரு குழப்பம் இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் அது மன நிறைவை கொடுக்கும். தெய்வ அனுகூலங்கள் உங்களை அடையும். நீங்கள் வழிபட்ட அந்த வழிமுறைகளும் அந்த தெய்வத்தினுடைய ஆலயங்களில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அற்புதமான பலாபலன்கள் உங்களை அடையும். சில திடீர் முயற்சிகள் உங்களுக்கு கை கொடுக்கும். ஏன்னா நட்புகளால் நீண்ட நாட்களாக உங்களால் சில விஷயங்களுக்கு தேவைப்பட்ட அந்த பொருளாதார பண வரவு உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா நீங்கள் யார் யாருக்கு எதிரில் வாழ்ந்து காட்டணும், இவங்களுக்கு எதிரில் நம்ம சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கணும்னு நினச்சிங்களோ அவங்களுக்கு எதிரில் ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறீங்க. அதில் எந்த மாற்றம் இல்லை. ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக நான் சொல்கிறேன்னா, தமிழ் புத்தாண்டு அழகான அருமையான இந்த வருட பலன்கள் உங்களுக்கு பெரிய லெவலில் கிரக நிலைகள் சாதக நிலைக்கு வரப்போகுது. இந்த காலகட்டங்களில் 100% உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்தினீங்கன்னா சில நல்ல அருமையான கிரக பயிற்சிகள் அமைய போகுது. அதை பற்றி அடுத்து காணொலியில் உங்கள்கிட்ட தெளிவாக விவரமாக நான் சொல்கிறேன். அப்போது அந்த லெவலுக்கு உங்களுக்கு ஒரு அருமையான அமைவுகள் இருக்கிறதுனால இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு முதல் படி வெற்றிப்படியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருடத்தில் இருக்க போகுது. அதனால் என்னை பொறுத்தவரையிலையும் கும்பராசி அன்பர்களுக்கு நீண்ட நாள் திருமண தடை ஒன்று, ரொம்ப நாளாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்கிறேன் கிடைக்கவே மாட்டேங்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கு கிடைக்கும், திருமணம் கைகூடி வரும். ப்ளஸ் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அரசு உத்தியோக ரீதியில் செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்கன்னா அந்த உத்தியோக ரீதியில் மற்றவர்களுடைய ஃபோக்கஸ் உங்கள் மேலே விழும். ஆல்ரெடி நீங்கள் எந்த தப்பு செய்யாமல் சில பாதிப்புகளுக்கு ஆளாக இருந்திருப்பீங்க. அந்த பாதிப்புலேருந்து விடுபடக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும். உத்தியோக ரீதியில் ஒரு ப்ரமோஷன் லெவலுக்கு முயற்சிகள் எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு காலகட்டமாக இது அமையும். சிலர் இடமாற்றங்கள் நம்ம பண்ணலாமா, இங்கே வேலை செய்யலாமா, இல்லை நம்ம இதை விட பெட்டராக வேறு எங்கேயாவது பார்க்கலாமா, இடமாற்றம் அடையலாமான்ட்டு எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் உகந்த காலகட்டங்கள் தான். கண்டிப்பாக இடமாற்றங்கள் பண்ணலாம், பண்ணக்கூடாதுன்னு இல்லை. பட் இருந்தாலும் உங்கள் ஜனன ஜாதகம் கொஞ்சம் அவசியம், அதையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கங்க. மேற்கொண்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தொழில் ரீதியில் பெரும் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டங்கள். ஏன்னா கும்பராசி என்பவர்கள் நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க. தொழில் ரீதியில் போட்ட பணம் எந்த பக்கம் போகுதுன்னு தெரியல, பட் இன்வெஸ்ட்மெண்ட் இவ்வளோ போடுறோன்னு தான் தெரியுதே தவிர அதில் ரிட்டர்ன் எடுக்கிறது எதுவுமே இல்லாத ஒரு நிலைமை. எதுலையாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு பூமி வாங்கலாம், எதையாவது ஒன்று செய்யலாம்னு அதில் போட்டால் அதுவும் அப்படியே முடங்கி கிடக்கும். அப்போது உங்களுடைய ப்ராஜெக்ட் எதுவுமே உங்களுக்கு கை கொடுக்கலன்ற ஒரு மன வருத்தம் இருந்தாலும் அது இதற்கு மேலே உங்களுக்கு அது கை கொடுத்து அதனால் ஒரு நிம்மதி சந்தோஷத்தை அடையக்கூடிய ஒரு காலமாக வரக்கூடிய காலகட்டங்கள் அமைய போகுது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. பிள்ளைகள் உடைய பேச்சை மீறி சில முயற்சிகள் சில செயல்கள் செஞ்சுருப்பாங்க. ஏன்னா 5ஆம் பாவத்தில் தான் இந்த குரு வக்கர நிலையில் இருந்தாங்க. அவர்களது ஆரோக்கிய ரீதியில் சிலருக்கு பாதிப்புகள் கொடுத்துருக்கும், சிலருக்கு திருமண வாழ்க்கையிலேயே பிரச்சனைகள் கொடுத்துட்ருக்கும். அந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வெளியில் வர முடியாமலாம் சில பாதிப்புகளை சந்திச்சிருந்தாலும் வரக்கூடிய இந்த காலகட்டங்களில் அந்த பிரச்சனைக்கும் தீர்வு கிடைச்சிடும். மீண்டும் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்கள் மறுமலர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இது இருக்கக்கூடும். மேலும் கும்பராசி அன்பர்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்கால திட்டத்துக்காக அவர்களுக்காக எடுத்த சில முயற்சிகளும் முடிவுகளும் ப்ளஸ் அதோடு அவர்களது வேலை
வாய்ப்புகள் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கேன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது கைக்கூடி வரும். வெளிநாடு முயற்சிகள் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும். வெளிநாடு அவங்களுக்கு இப்போ போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் அமையும். அதுவும் கும்பராசி என்பர்களுக்கு வெளிநாடு வாய்ப்பு கிடைச்சா யோசிக்கவே வேண்டாம், போகிறத பற்றி யோசிக்கவே வேண்டாம், சடனாக அதை பயன்படுத்திக்கிங்க. இல்லை வெளியூர் வாய்ப்புகள் கிடைச்சாலும் நீங்கள் பிறந்த ஊர்லேருந்து வெளியூரில் போய் இருக்கிறது கூட உங்களுக்கு மிக மிக சிறப்பு. அதை சரியாக பயன்படுத்திட்டீங்கன்னா அதை விட ஒரு நல்ல விஷயம் வேறு எதுவுமே இல்லை. அதே நேரத்தில் குறிப்பாக சொல்லணுன்னா, உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபோக்கஸ் உருவாக்கி ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட்டை உண்டாக்கி ஒரு நல்ல வளர்ச்சி பாதையை நோக்கி போகிற நேரத்தில் திடீர் சரிவுகளை சந்தித்து இப்போ எல்லாமே பிளாக்காகி நிற்குது, என்னென்னே தெரியல, ஏதோ ஒரு பிளாக் மேஜிக் என்னை சுற்றி இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பாதிப்புகளை நான் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறேன்ற ஒரு குழப்பத்தில் நிற்கிறதுங்கன்னா கவலைப்படாதீங்க. அதிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இது இருக்கும். சில நல்ல வாய்ப்புகளும் சில நல்ல வழிகளும் நல்ல அருமையான அமைவுகளையும் உங்களை அடையும். அதை நீங்கள் பயன்படுத்தினாலே போதும். 100% ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் அடைஞ்சிடுவீங்க. குடும்பத்தில் அதாவது இழந்தவங்களை மீண்டும் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும். மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா புது உறவுகள் அடையக்கூடிய ஒரு காலம் கும்பராசி அன்பர்களுக்கு உருவாகும். இதில் குறிப்பாக சொல்லணும்னா, சொந்த பந்தத்தினால சில பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க. அவர்களுக்கு எதிரில் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கொடுப்பீங்க. அந்த சக்ஸஸ்ஃபுல்லை கண்டு மற்றவர்கள் வியப்படைகிற அளவுக்கு உங்களுடைய மேனேஜ்மெண்ட் வரக்கூடிய காலகட்டங்கள் இருக்க போகுது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. என்னை பொறுத்தவரையிலையும் நீங்கள் கடன் கேட்ட இடத்துல கரெக்டாக கடன் கொடுக்கலையன்ற ஒரு மன வருத்தம். ரொம்ப நாள் நீங்கள் ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான ஒரு இடத்துல இருந்து திடீர்னு பார்த்தா ஒரு தொழிலை 2, 3 ஆக்கி 4 ஆக்கி ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகலான்னு நினச்சா கடைசியில் எதையும் மெயின்டைன் பண்ண முடியாமல் நீங்கள் வேலைக்கு வச்சவங்களும் உங்களை ஏமாற்ற ஆரம்பித்து அவர்கள் செய்த சில தவறுகளால் இன்றைக்கி நீங்கள் லாக் ஆகக்கூடிய ஒரு நிலைமை. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, உங்கள் பொருளாதாரம் ஒரு பக்கம் பிரேக் ஆகி நம்ம கடன் கேட்டாலும் கைக்கு வரமாட்டேங்குது. இதோ கொடுக்குறேன் அதோ கொடுக்குறேன்றாங்க, கடைசி வரைக்கும் கைக்கு வந்தாலும் கொடுக்குற மாதிரி இல்லை. இன்னும் சிலர் வெளிப்படையாக நீங்கள் வேற எங்கேயாவது போய் பார்த்துக்குங்க, உங்களுடைய முயற்சிகளை கொண்டு நீங்கள் மேலே வரத்துக்கு முயற்சி எடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்ற அளவுக்கு எல்லாமே சில பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க. அப்போது இது எல்லாத்தையும் அந்த மனசு ஒரு வைராக்கியத்தோட அடுத்த கட்டத்தை நோக்கி எதையாவது ஒன்று செய்யணுன்ற ஒரு ஏக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த நிலையில் இந்த கிரக அமைவுகள் உங்களுக்கு பெரிய லெவலில் கை கொடுக்க போகுது. பெரிய லெவலில் மாற்றங்கள் உண்டாக போகுது. இந்த வருடம் பெரிய லெவலில் உங்களுக்கு உண்டான காலகட்டமாக இது இருக்க போகுது. அதனால் முயற்சிகளை பலப்படுத்தினால் 100% சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும். உங்கள் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு அருமையான அழகான ஒரு காலகட்டங்கள். நீண்ட நாள் அந்த ஜாயிண்ட், இந்த நரம்பு, அது குறிப்பாக இல்லத்தரசிகளுக்கு பார்த்திங்கன்னா மன உளைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கும், தூக்கமின்மை அதிகமாக இருக்கும், வேலை செஞ்சுட்டே இருப்பீங்க. இடுப்பு ப்ளஸ் பேக், பின்னாடி முதுகு, கழுத்து வரைக்குமே அந்த பாதிப்புகள் கொடுக்கும். இன்னும் குதிகால் வரைக்குமே சிலருக்கு பிரச்சனைகள் கொடுக்கும். இந்த பிரச்சனைகளிலிருந்து ரிலீஃப் ஆகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குமா என்னன்னே தெரியல. ஹாஸ்பிட்டலில் போய் ஊசி போட்டால், இன்ஜெக்ஷன் போட்டால் அந்த நேரத்தில் நல்லா இருக்குது, அடுத்த நேரத்தில் மீண்டும் அது பிரதிபலிக்குது, ஒன்றுமே புரியலை அப்படின்னு நினச்சி வருத்தத்தில் இருந்தவங்களுக்கு அதை விட்டு ஆட்டோமேட்டிக்காகவே சிலருக்கு விலகிடும். சிலருக்கு அதுக்குண்டான மருத்துவ ஆலோசனை கிடைச்சிடும். அதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய போல்டான முயற்சிகள் மட்டும் உங்களோட இருந்தால் போதும். தெய்வத்தினுடைய முழு அனுகிரகம் உங்கள் மேலே, குரு பார்வை டைரெக்டாக உங்கள் மேலேயே விழுது. வக்ர நிலையில் இருந்த குரு இயல்பு நிலைக்கு வந்தாச்சு. இதுக்கு மேலே நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. உங்களுக்கு எல்லாமே கைகூடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்க போகுது. முயற்சிகளை பலப்படுத்துங்க. நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் தான் சொல்லியிருக்கிறேன். உங்கள் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் ப்ளஸ் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும். இந்த பரல்கள் 3க்கு மேலே 4, 5, 6, 7 எல்லாம் இருந்துட்டால் ஜாக்பாட் அடித்த மாதிரி மற்றவர்கள் உங்களை கண்டு ஆச்சரியப்படுவாங்க, வியப்படைகிறாங்க. அந்த லெவலுக்கு உங்களுடைய வேகம், உங்களுடைய ஸ்பீட் இருக்கும். அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பாருங்கள். அதை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுத்திங்கன்னா டாப் லெவலில் ஒர்க் அவுட் ஆகும். அதுவே 3க்கு 4க்கு கீழே 3, 2, 1 0 ஆயிடுச்சா நெகட்டிவாக வேலை செய்யும். அதனால் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முடிவுகளும் முயற்சிகள் எடுங்க. அதுவே உங்களுடைய வாழ்க்கையை மேலும் மேலும் ஒரு வளர்ச்சியை நோக்கியும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் நோக்கி கொண்டு போயிடும். உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.